ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 மிளகா, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு 5-6 பீன்ஸு, 2 கேரட்டு, ஒரு வெங்காயம். இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இப்போ நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். அது வெட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி தான் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நான் செய்கிற இது மாற்றியாச்சு. இப்போதைக்கு ரவை செய்யலை. என்ன பண்ண போகிறோம், சேவை, அரிசி சேவை செய்ய போகிறோம். ஓகேவா? அரிசி சேவை செய்யறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சும்மா வெகுன்னு சூடு பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா சூடாகிட்டு இருக்குது. நம்ம இந்த ரவைக்கு வெட்டினது அப்படியே இதுக்குள்ளே போட்டு அரிசி சேவையை போட்டு தளிச்சிடலாம். ரவை எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால தான் மாற்றிட்டேன். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கா கொஞ்சமாக ஆயில் விட போகிறோம். இது நல்லா வேகட்டும். நல்லா வேக வேண்டாம், ஒரு 3/4 பதம் வரட்டும். இதை நாங்கள் வடிச்சிடலாம். போய் வடித்து எடுத்துகிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வடித்து கொஞ்சம் கூழ் வாட்டர் ஊற்றி எடுக்கணும். வடித்து கொஞ்சம் கூழ் தண்ணி டேப் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் தண்ணி வடியட்டும் பார்க்க. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். காய் எல்லாமே வணங்குறதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன்.
அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியை எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாம். ஒரு வணக்கு வணங்கினாலும் வெங்காயம் போட்டுக்கலாம். இதோடவே கருவேப்பிலை பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை ஒரு வணக்கு வணக்கிட்டு இப்போது பீன்ஸு கேரட்டு இதையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். காய்கள் வேக வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். அப்புறம் சேவை போட்டு கிளறிக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும், அப்போ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நாம் இந்த சேவையை உள்ளே கொட்டிக்கலாம். நான் வெறு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அப்பா ஏதாம்மா என்னம்மா செய்கிறேன்? என்னம்மா செய்கிற? சாப்பிடலையா? இந்த கலரில் இருக்குது அரிசி சேவை. ரவை இல்லை, ரவை பத்தலை, அதனால தான் மாற்றி டிஷ்ஷை மாற்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக இப்போ அரிசி சேவை ரெடி ஆகிடுச்சு. இப்படியே எல்லா பக்கமும் அந்த உப்பு காய்கறி எல்லாம் வெந்து வர மாதிரி இது மெதுவாக கலக்கி விடணும். போட்டு ரொம்ப போட்டு அப்படியே கிளறக்கூடாது. இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ மேலே மல்லித்தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம சேவை சூப்பரான அரிசி சேவை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டான அரிசி சேவை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.